வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மக்கள் நீதி மய்யம் அவங்க பார்த்தீங்கன்னா 2 சீட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு திமுக என்ன பதில் சொல்லியிருக்காங்க, எந்த மாரி குடுக்கறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல பத்தியும், அது மட்டும் இல்லாம விசிக பார்த்தீங்கன்னா, அவங்க 3 சீட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லப் போறாங்க, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 சீட்டுகள் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க, ஸோ அப்படிங்கிற பல முக்கியமான தகவல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தேர்தல்ல கூட நின்னு ஜெயிச்சிடலாம் போல. கூட்டணி கட்சிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிய பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ தரோம், இவ்வளோ தரோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அக்கப்போரா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். திமுகவுக்கு மட்டும் கிடையாதுங்க. அதிமுகவுக்கும் இதே சிக்கல் தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, போன முறையே அதிமுக தேமுதிக கூட தொகுதி பங்கீடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இத்தனை சீட்டு, அத்தனை சீட்டு அப்படிங்கிற மாரி கேட்டு, கடைசியா இவ்வளோ தான் தருவோம் அப்படிங்கிற மாரிலாம் குடுத்திருந்தாங்க. நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாரி பல சிக்கல்கள் இருக்கு. ஒரு பக்கம் திமுக கிட்ட பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், விசிகவா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில கட்சிகள் தொகுதி கேட்டுட்டு இருக்காங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அதிமுக சைடு பார்த்தீங்கன்னா, பாமகவும், தேமுதிகவும் அவங்க 2 பேரோட நிலைப்பாடு என்ன? வருவாங்களா? வரமாட்டாங்களா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பாஜக தனித்து போயிட்டாங்க. ஸோ அவங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து, அதாவது பாஜக, தேமுதிக, பாமக இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விக்குறி இருக்கு. அத பத்தி நேத்து ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். சரி, ஓகே. இன்னைக்கு வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல லோக்சபா தேர்தல்ல மக்கள் நீதி மய்யம் திமுகவுடன் கூட்டணி வைத்து 2 தொகுதிகள்ல போட்டியிட போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போன முறை கட்சி ஆரம்பிச்ச உடனே கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தனித்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரு. தனித்து போட்டியிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறலனாலும் அட்லீஸ்ட் எனக்குன்னு இத்தனை சதவீத ஓட்டுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நிரூபிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அட்லீஸ்ட் அவராவது பார்த்தீங்கன்னா, அந்த கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா தோத்து தான் போனார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா, திமுக கூட அவர் பழக்கம் வச்சுட்டு இருந்தாரு. நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பாக இவர் பார்த்தீங்கன்னா, திமுகவோட கூட்டணி வச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசல் புரசலாக பேசிட்டு வந்திருக்கும் போது, இப்போ பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. அவங்களும் திமுக கூட பார்த்தீங்கன்னா, கூட்டணி வைக்க போறதா ஒரு சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அதில் என்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்களாம். வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காங்கிரஸ் திமுகவுடன் கடந்த சில காலமாகவே மக்கள் நீதி மையம் ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியுங்க. உதயநிதி ஸ்டாலினுடன் கமலுக்கு இருக்கும் நெருக்கம், பாரத் ஜோடோ யாத்திரையில் ராகுலுடன் கமலஹாசன் கலந்து கொண்டது என்று கமல் தற்போது திமுக கூட்டணிக்கு ரொம்பவே நெருக்கமாயிட்டாரு. மட்டும் இல்லாமல் இந்த பாரத் ஜோடோ யாத்திரையில் பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள்லாம் ராகுல் காந்திக்கு துணையாக கொஞ்சம் தூரம் நடந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவர் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரையும் பயணம் செஞ்சதில் பாதி நாமளும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். ஸோ அது அவங்களுக்கு கை கொடுக்குதா? அதாவது காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா, இது கை கொடுக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த பாரத் ஜோடோ யாத்திரையெல்லாம் கை கொடுக்குமா? அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது அவர் யாத்திரை போயிட்டுருக்காரு. அது கை கொடுக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நமக்கே தெரிய வரும். ஏற்கனவே 2024 லோக்சபா தேர்தலில் கோயம்புத்தூரில் போட்டியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் சமீப நாட்களாக தெரிவித்து வந்தார். அவர் பேசுகிற இடங்களில் எல்லாம் லோக்சபா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக முடிந்த அளவு பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். மேலும் கூட்டணி அழைப்புதல் ரெடியாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. திமுக கமல் இந்தியா கூட்டணியில் இணைந்து திமுக தலைமையின் கீழ் தமிழ்நாட்டில் மக்கள் நீதி மய்யம் லோக்சபா தேர்தலை சந்திக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரசல் புரசலாக செய்தியை வெளியாயிட்டு இருந்தது. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில நாட்களாக வரக்கூடிய கருத்து கணிப்பு செய்திகளும் கூட இந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாகவே கொண்டு இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் திமுகவுடன் கூட்டணி வைத்து 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வருகிறது. ஒன்று கமல் போட்டியிடும் கோவை, இன்னொன்று தென் சென்னை. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியாக தான் பார்க்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் கோயம்புத்தூரில் போட்டியிடுவேன் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். சமீபத்தில் தான் மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகளுடன் ஆலோசித்து மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் கோவையில் போட்டியிட உள்ளதாக உறுதி செய்திருந்தார். ஸோ மேலும் கூட்டணி அழைப்புதல் ரெடியாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அவர் சொல்லியிருந்தார். கோவையில் போட்டியிடும் பட்சத்தில் ஏற்கனவே கோவையில் போட்டியிட திட்டமிட்டுள்ள அண்ணாமலை கமலஹாசன் இடையே கோவையில் பலத்த போட்டி நிலவும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஒரு பக்கம் ராசா எல் முருகன் இடையே போட்டி நிலவும் பட்சத்தில் இங்கே அண்ணாமலை போட்டியிடும் பட்சத்தில் அவருக்கு கமலஹாசனுக்கும் இடையே கோவையில் பலத்த போட்டி நிலவ வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜக திமுக அப்படிங்கிற மாதிரி எல் முருகனுக்கு போட்டியாக ராசா களத்தில் இறங்குறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் அண்ணாமலைக்கு எதிராக கமலஹாசன் அவர்கள் இறங்குறாரு. அங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராசாவா எல் முருகனா யாருக்கு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க?
இங்கே கமலஹாசனா அண்ணாமலையா யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மட்டுமின்றி தென் சென்னை தொகுதியில் மக்கள் நீதி மையம் திமுக சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாகவும் தற்போது கூறப்படுதுங்க. அப்படி இல்லைனா பெரம்பலூர் தொகுதியையும் தென் சென்னைக்கு பதிலாக மக்கள் நீதி மையம் பெறும் வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட எம்பி பாரிவேந்தர் கடந்த சில நாட்களாக திமுகவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கி பேசி வந்தார். அதோடு இவர் பாஜகவுடன் நெருக்கமும் காட்டி வந்தார். தமிழ்நாட்டில் திமுக 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 38 வென்றது. இதில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட இந்திய ஜனநாயக கட்சி எம்பி பாரிவேந்தர் கூட பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வருகிறார். ஸோ இவர் என்னதான் ஐஜேகே கட்சியாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் இவர் திமுக எம்பி தான். சமீபத்தில் இவர் பிரதமர் மோடியை நேரடியாக பாராட்டினார். அதோடு திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். இந்த நிலையில் தான் கோவையில் மீண்டும் போட்டியிட சிபிஎம் விரும்பும் பட்சத்தில் பெரம்பலூர் தொகுதியில் கமலஹாசன் இறக்கப்படலாம் என்றும் கூறப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் கமலஹாசன் இங்கே வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு இந்தியா கூட்டணியும் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மத்திய அமைச்சர் பதவியை கொடுக்க காங்கிரஸுக்கு திமுக பிரஷர் கொடுக்கும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இன்கேஸ் இவர் இங்கே ஜெயிச்சிட்டாரு, கமல் பெரம்பலூர்லேயோ கோயம்புத்தூர்லேயோ ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்து இந்தியா கூட்டணி வருது. அந்த இந்தியா கூட்டணியும் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா மத்திய அமைச்சர் பதவி கமலஹாசனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுக பிரசர் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. கமலஹாசன் தனித்து நின்று ஒரு கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சு ஒரு 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 மக்கள் இது பண்ணி அந்த கட்சியை பெருசு பண்ணுறதை விட அவருக்கு ஒரு நல்ல பதவி கொடுத்து அவர் ஆஃப் பண்ணிட்டு அங்கே மேலே உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைப்பாங்கல்ல. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு திமுகவோட ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். ஏன்னா கமலஹாசன் அவர்கள் தனித்து இங்கே போட்டி விட்டுட்டே இருந்தாருன்னா 234 தொகுதியிலையும் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்து ஓட்டு பிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா இவர் குடைச்சல் கொடுக்கறதுனால திமுக வாக்கை பிரிக்கிறதுனால அதிமுக ஈஸியாக அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசிகா. ஸோ விசிகா 3 தொகுதிகள் தனி சின்னம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் அதாவது இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. திமுக சின்னத்தில் போட்டிடுறதை விட எங்களுக்குன்னு விசிகாக்குன்னு ஒரு சின்னம் இருந்தால் அதில் நாங்கள் போட்டியிடும் போது பார்த்திங்கன்னா மக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்கும். நாளை பின்ன நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் எங்களுடைய சின்னம் நிலைச்சு நிற்கும். ஸோ எங்களுக்கான வாக்கு வங்கி இருக்கும் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பக்கம் ஒரு இதாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. லோக்சபா தேர்தலுக்கு திமுக ரொம்ப தீவிரமாகவே இப்போ தயாராகிட்டு வராங்க. ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுட்டாங்க. அதே போல பூத் கமிட்டி நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டு விட்டனர். பூத் கமிட்டி சார்பாக வாக்காளர்களை சந்திக்கும் பணிகளை திமுக தற்போது தொடங்கிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தை செய்ய குழு அமைத்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதேபோல் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 லோக்சபா தேர்தலுக்கு காங்கிரசுக்கு கடந்த முறை போல 10 இடங்களை கொடுக்காமல் 7 இடங்களுக்குள் சுருக்கும் முடிவில் திமுக உள்ளதாக தற்போது கூறப்படுதுங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 21 தொகுதிகள் பங்கீடு கொடுத்து அதில் எங்களுக்கு 12வது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லை உங்களுக்கு நாங்கள் 10 போன முறை கொடுத்ததே அதிகம், இந்த முறை நாங்கள் 7 தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா சமீபத்தில் காங்கிரஸோட தோல்வி இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரியே பார்க்கப்படுதுங்க. ஸோ அதே போல் லோக்சபா தேர்தலுக்காக சிங்கிள் பிளான் ஒன்றை திமுக களமிறக்க இருக்காங்க. அதாவது ஒற்றை இலக்க பிளான். அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை கொடுத்தது போல 10 தொகுதி தரப்படாது. ஒற்றை இலக்கத்தில் 8 தொகுதிகள் வரை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 9 இல்லைனா 7 அந்த மாதிரி முன்ன பின்ன மாடிஃபை பண்ணி கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் விசிகா, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்கள் மட்டுமே கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. விசிகாவுக்கு ஒரு இடம், மதிமுகவுக்கு ஒன்று, இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. கடந்த தேர்தலில் இவங்களுக்கெல்லாம் தலா 2 தொகுதிகள் வழங்கப்பட்டது. இந்த முறை 2 இடங்கள் வழங்கப்படாது, மாறாக ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வழங்கப்படும். காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவின் ராஜ்யசபா இடங்களில் 1 வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குங்க. மற்றபடி 25லேருந்து 30 இடங்களில் திமுக போட்டியிட திட்டமிட்டப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கு. காரணம் என்னன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ அடுத்த தேர்தல் நடக்க போகுது, 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இங்கே இருக்க நிர்வாகிகள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக வேலை செய்யணும். அவங்கெல்லாம் திமுக ஆதரவாக ரொம்ப உழைப்பாக இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்காம கூட்டணி வராங்க அப்படிங்கிறதுனால அந்த கூட்டணியில் இருக்கவங்களுக்கு கட்சியை கொடுத்துட்டு இங்கே இருக்க நிர்வாகிகள்லாம் அவங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி பார்த்திங்கன்னா போயிடுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சில பேர் அதிருப்தியில் இருக்க காரணத்தினால இல்லை உங்களுக்குலாம் இவ்வளோ தான் கொடுப்போம், இல்லைனா நாங்கள் தனித்து போட்டிட்டு இருக்கிறோம், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. 5-7 இடங்கள் தான் கொடுப்போம், உங்கள் கட்சியில் தேர்வாக உள்ளவர்களின் லிஸ்ட்டை தயார் செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு திமுக பார்த்திங்கன்னா தெரிவிக்க போகிறாங்களாம்.
ஸோ லோக்சபா தேர்தல் 2024 கூட்டணி வைப்பதற்கு திமுகவிடம் முக்கியமான சில கோரிக்கைகளை விசிக கட்சி வைத்து வருகிறது. அப்படி அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா 3 தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்க போகிறாங்களாம். அதே போல் திமுகவிடம் 3ல் 1 தொகுதி 2 பொது தொகுதி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு தனி தொகுதியும் 3ல் ஒரு தனி தொகுதி கொடுத்துருங்க, 2 பொது தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி விசிக கேட்க போகிறாங்களாம். அதோடு 3லும் பானை சின்னத்தில் மட்டுமே நாங்கள் போட்டியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா விசிக வந்து திமுக கிட்ட வைக்க போகிறாங்க. விசிகவை எப்படியாவது கூட்டணிக்குள் இழுக்க எடப்பாடி பழனிசாமி முயன்று வருகிறார். அதை பயன்படுத்தி திமுகவிடம் இந்த டிமாண்டை வைக்க விசிக முடிவு செய்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து பாமக வெளியே போன காரணத்தினால விசிக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. மேபி இவங்க டிமாண்ட் பண்ணி ஏதாவது பண்ணால், பட் ஆனால் திமுக அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக நல்லா பலமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மக்கள் நீதி மையத்துக்கு 2 கொடுக்கறது சரின்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு திமுக 20லேருந்து 30 தொகுதிக்குள்ளே போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ அவங்க எத்தனையில் நின்னா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ்க்கு எத்தனை கொடுக்கலாம், மற்ற கட்சிகள் விசிகாவுக்கு எத்தனை கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? திமுகவோட நலம் விரும்பியா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். இல்லை திமுக தோற்றுருங்க இந்த தேர்தலில், ஏன்னா அப்படியும் இருக்குங்களே, அதிமுக பலமாக இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதனால் திமுக தோற்றுருன்னு நினைக்கிறீங்களா? எது என்னவாக இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.